மீகா 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் நம்ம எல்லாருக்குமே நன்றாய் பிடித்த வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நிச்சயமாய் என்னை காண பண்ணுவார். இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்த போது இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் நினைவில் கொண்டு வந்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, அன்னைக்கு நான் என்னென்ன அதிசயங்களை செய்தேனோ அதை எனக்கு இன்னைக்கும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அற்புதங்களை பெற்றவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டா இன்னைக்கு இல்ல. ஆனால் அற்புதங்களை செய்த தேவன் இன்னைக்கு இருக்கிறார். அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். கண்களை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவர் தான் பார்க்க வைக்கிறார். நான் செய்வேன், நீ முடிஞ்சா பார்த்துக்கொண்டல. அவர் பார்க்க வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்ன அற்புதம் நடந்துச்சு? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட அநேக அடையாளங்கள் அங்கே நடந்தது. அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். அவைகளெல்லாம் எகிப்தை அதம் பண்ணுவதற்கு ஏதுவாயிருந்தது. ஆமென். ஆனால் புறப்பட்ட நாளில் நடந்த அற்புதங்கள் என்று வேதத்தில் நம்ம தியானிக்கும் போது ஒரு சில காரியங்களை நம்மால பார்க்க முடியும். அது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படிதான் அங்க இருக்கு. நடந்தது போலவே அப்படின்னு. அன்னைக்கு நான் இவ்வளவு செஞ்சேன்பா, இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அல்ல. நான் பாடுவேன், உங்க கைகள் கூறு. கடந்த சில வாரங்களாக இந்த பாடலின் வார்த்தைகள் தான். வெளியே டிராவல் பண்ண, வெளி மீட்டிங் பண்ணாலும் எங்க இருந்தாலும் இந்த 2 வார்த்தைகள், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது, அப்படியே இருதயத்திலிருந்து என்னுடைய ஜெபமாகவே அது எழும்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படியெல்லாம் வேதத்தை காண்பித்து தர ஆரம்பிக்கிறார். அப்படி நீ எதிர்பார்க்க, உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சார். எங்க ஆரம்பிச்சுன்னா, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆண்டவர் பேசினாங்க. அப்ப நான் யோசிப்பது, இப்ப இருக்கிறது 1000 மடங்குன்னா ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரை ஹேண்டில் பண்றதுக்கு? அதனால கொஞ்சம் ஆண்டவர் தலையிலேயே கொட்டுறது மாதிரி இருக்கும் சில நேரத்தில். அந்த கொட்டு நல்லது. கொட்டுவார் நினைச்சு ஓடாதீங்க, வேற இதெல்லாமோ கொட்டும். ஆமே, பிரைஸ் தி லார்ட். அப்பதான் நீ என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கட்டு தந்தது, நான் யாரோ அப்படி என்ன பார்க்கணும். ஆமே. நம்முடைய அறிவை வச்சு ஆண்டவரை பார்க்க கூடாது. நம்முடைய ஞானத்தை வச்சு ஆண்டவரை பார்க்க கூடாது. நம்முடைய பலத்தை வைத்து, நம்முடைய சூழ்நிலை வைத்து ஆண்டவரை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டோன்னா நமக்கு அப்படிதான் தெரியும். தேவனை எப்படி பார்க்கணும்னா, தேவன் யாருன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படியோ அப்படி அவரை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அவர் சர்வ வல்லவர்னா சர்வத்தையும் செய்ய வல்ல, அப்படி அவரை பார்க்கணும். ஒரே நாளில் உண்டாகட்டும்னா அது உண்டாகும். என் வாழ்க்கையில வேண்டியவைகளை ஒரே நாளில் உண்டாக்கி தர என் தேவனுக்கு முடியும். அப்படி அவரை பார்க்கணும். பல ஆண்டுகளை உலர்ந்திருந்த கோல் ஒரு நைட்டு வச்சுட்டு நீ போய் தூங்கி எழும்பி வான்னு சொல்லும் போது, தூங்கி எழும்பி வந்ததும் அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து, இது துளிர் விட ஒரு நாள். அப்படி இல்லை. இது தேவனுக்கு முடியும். தேவனுக்கு முடியும். தேவனை இப்படி பார்க்கணும்.
நாம ஒரு கிளாஸ் போட்டு பார்க்குறோம் தெரியுமா, அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிருங்க. நீங்கள் அதுக்குன்னு முகத்தில் இருக்க கண்ணாடியை தூக்கி போட்டு உடைக்காதீங்க. நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குது தெரியுமா, இதெல்லாம் இங்கே நடக்க போகுது. அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த பைபிள்ங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க, உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏன்னா வார்த்தை மாம்சமானது. அப்ப வார்த்தையை பார்த்தாலே போதும், அவரை பார்க்க முடியும். இயேசுவை பார்க்கணும்னா வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை பார்க்கணும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். டெய்லி சோமனுங்க இந்த வார்த்தையை. நான் பைபிள் பார்க்கும்போது எனக்கான வார்த்தையை மட்டும் பார்க்க கூடாது, எனக்கு வார்த்தையானவரையும் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 51வது வசனத்தில், அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை. அப்போ புறப்பட்ட நாள் அன்றைய தினம். அன்றைய தினம் என்னெல்லாம் நடந்துச்சு, ஒரு சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானித்து, எதுக்கு தியானிக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதே போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. நிச்சயமாய் அன்று இஸ்ரவேலர்களுக்கு இந்த அதிசயங்களை காண்பித்த கர்த்தர் இன்று எனக்கு செய்ய போகிறார். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நமக்கு பிரசங்க குறிப்பல்ல தேவை, நமக்கு கர்த்தர் இந்த நாளிலே பேசி இருக்கிறார். அவர் தான் பார்க்க வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். முதலாவது, ஆமென், அதை சுருக்கமாக ஒரு 5 காரியமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 12வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசியுங்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் அதிசயம் இங்க என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆராதிக்க இருந்த தடை முற்றிலுமாக விலகினது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறார்? பார்வோன்ட்ட போய் சொல்லு, என் ஜனங்களை போக விடு, தேவனை ஆராதிக்கும்படி போக விடு. இப்படிதான் 5:1, தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும்போது பார்வோன் கேட்கிறார், அவர் யார்? நான் கர்த்தரை அறிய, நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. இவங்க சொல்றாங்க, இப்படி போக விடாது இருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார். உடனே எகிப்தின் ராஜா சொல்றா, நீங்க ஏன் வேலைகளை விட்டு கலைய பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை துரத்தி விடுகிறான். துரத்தி விடுவது மாத்திரமல்ல, 6வது வசனத்தை வாசியுங்கள். அண்டியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், ஆனாலும் வேலையில கொஞ்சமும் ஒன்றும் குறைக்க வேண்டாம் என்று 8வது வசனத்துல. இதனாலே ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, முன்னிலும் அதிகமாய் கஷ்டப்படுறாங்க. எதுக்கப்புறம் பழு, எதுக்கப்புறம் வலி கூட ஆரம்பிச்சு தெரியுமா? எங்களுக்கு ஆராதிக்க போகணும்னு கேட்கும்போது, இந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லாரும் குடும்பமாய் வந்து ஆராதிக்கிறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி செவிக்க கேட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை, நைட்டு என் ஹஸ்பண்டு தூங்க லேட் ஆகும், என் ஹஸ்பண்டு தூங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜெபம் பண்ண முடியும், அதனால காலையில் என்னுடைய வீட்டில் எல்லா வேலை முடிச்சிட்டு இருந்தாலும் நைட்டு என் ஹஸ்பண்ட் எப்போ தூங்குவாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானித்து விட்டு புறப்படும் போது இப்படி ஒரு ஃபோன் கால் எனக்கு வருது. புரிந்து கொண்டேன், இன்னைக்கு வீட்டுக்கு தெரியாமல் ஆராதிக்கிறவங்க உண்டு, பல தடைகளை தாண்டி ஆராதிக்கிறவங்க உண்டு. அவர்களுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த சகோதரி சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் ஜெபிக்கிறதை என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இனி நீ ஜெபிக்கிறத நான் பார்த்துட்டேன்னா நான் செத்துருவேன்னு சொன்னாங்க.
இனிய நீ ஜெபிக்கிறத நான் பார்த்துட்டு நான் ஒன்றை கொண்டுருவேன் இல்லை, இனி நீ ஜெபிக்கிறத நான் பார்த்தேன்னா நான் செத்துருவேன், நான் சூசைட் பண்ணிடுவேன். இப்படி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஜெபிக்காமல் இருக்க முடியல, எனக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்காமல் இருக்க முடியல. அதனால் ஹஸ்பண்ட் எப்போ தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போயிருந்து ஆராதிப்பேன். இப்படி ஆராதிக்க முடியாமல் ஆமென் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் உங்களை முன்குறித்தார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க குடும்பத்தையும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த பார்வோன் ஆமென். நம்ம பாடுவோமே, கர்த்தாவே தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இவர்கள் தான் பாருங்க, பாபிலோன்ல பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாருடைய சிலையை வச்சுட்டு அவனை தான் என்ன செய்யணும், வணங்கணும். ஆமென். அவர்கள் எல்லாம் விட மாட்டாங்க, கடினப்படுத்தி கடினப்படுத்தி கடினப்படுத்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது அப்போ நாங்க வந்து ஆராதிக்கணும்னா இனி ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு. நடக்குமா? நடந்து இருக்கிறது. ஒழுங்கா வேலை போயிட்டு இருக்கு. மிருகங்களுக்கு வைக்கோல் கொடுக்குறாங்க, கடினமான வேலை இருந்தாலும். ஆனா எப்போ நாங்க ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுப்பீங்களான்னு கேட்டதும் பார்வன் என்ன செய்யறானா, ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் டியூட்டி போடுறான். வேலையை கடினமாக்குகிறான். அது கேட்ட சம்பளம் கொடுக்காத, அவனை வேலை வாங்கு. எத்தனை பேர் ஒளித்து ஆராதிக்கிறார்கள், எத்தனை பேர் விடுதலை ஆராதிக்க முடியாம, எத்தனை இடத்துல எத்தனை பேர் புருஷனுக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு, மனைவிக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு, பிள்ளைகளுக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு. ஆனால் அந்த வாஞ்சை போகல. இதை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். இப்படி வேதனைப்பட்டு நம்முடைய சபைக்கு ஒரு தாயாரும் மகளும் வருவாங்க. அவங்க ஒரு விஷயம் ஆராதிச்சுட்டு போக லேட் ஆச்சுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள வெளியே விட்டு கதவு போட்டு பல மணி நேரம் வெளியே நின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் கதவை திறந்தார். அதனால அவங்க ஆராதிக்க வர நிறுத்திட்டாங்களா? இல்லை, அதையும் தாண்டி ஆராதிக்க வராங்க. ஆமென். அநேகர் குடும்பமாய் வந்து ஆராதிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் குடும்பமாய் வர முடியாம சர்ச்சுக்கு போறாங்கிற ஒரு காரணத்தை வச்சு குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதையே தாண்டி வராங்க. எனவே குடும்பமாய் ஆராதிக்க தேவன் தருகிற தருணத்தை ஒருபோதும் அசதியாய் நிர்விசாரமாய் எண்ணாதிருங்கள். எப்பவுமே எந்த ஒரு காரியமும் இருக்கும்போது தெரியாது, இழக்கும் போது தான் தெரியும். ஆமென். தேவனுக்கு குடும்பமா ஆராதிக்க உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார்னா அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவதோடு இப்படிப்பட்ட எப்பவுமே சபையில ஜெபம் பண்ணும் போது அப்படிதாங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்படிதான் ஜெபிக்க கற்றுத்தந்தா. எல்லாரும் குடும்பமா வரணும். வீட்டுக்கு தெரியாம இங்க வந்து ஆராதிக்கிறவங்க உண்டு. ஆமாம், ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க எல்லாம். ஏன்னா கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். இது பைபிள் சத்தியம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே, நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிடைச்சதுன்னு சொல்லல. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆனா பேழைக்குள்ள நோவாவின் குடும்பமும் வந்தது. ஆமென். அதனால சிலர் என்னன்னா, இவங்க பிரயாசப்பட்டு நடக்காதுன்னு வந்ததும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சில மனைவிமார் சொல்லுவாங்க, அவரெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர், அவர் திருந்திருப்பார், இப்படி சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல. சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் திருந்த மாட்டா, பரலோகத்து வந்தாலும் பரலோகத்தையும் நரகமா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் பாஸ்டர். இல்ல, உங்க ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். ஹல்லேலூயா. பேதுரு அந்த இடத்துல உரிமை எடுக்க முடியுமா? நாம் பண்ண பிரசங்கத்தினாலதான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. அப்படி எடுத்திருந்தா திருப்பியும் சேவல் கூவும். எங்க செக் வைக்கணுமோ ஆண்டவர் வச்சிட்டு தான் அனுப்புவார். சொல்லு பேதுருவே, ஒரு நன்றி கூட்டமை, ஒரு சோத்திர கூட்டமை, பாராட்டு விழா, இவருடைய பிரசங்கம் ஒரு 4 பேரை ஃப்ரெண்ட்ல பேச விட்டு
சில இடத்துலலாம் இப்பொழுது நாம் செய்தி கேட்க போகிறோம் சொல்லிட்டு விடாம அந்த இடத்துல நிறுத்திட்டு, இப்பொழுது ஒரு பாஸ்டர் இவர் போதகர் என்ன செய்வார், அறிமுகப்படுத்துவார். இப்படிதான் ஒரு இடத்துல மீட்டிங் போயிருந்தேன். அங்க போய் என் கூட ஒரு பிரதர், இவர் இப்பொழுது போதகரை அறிமுகப்படுத்துவார். இவர் மைக் எடுத்து இவர் இல்லாததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் தெரிஞ்ச நான் அந்த தயவு செய்து என்னை பேச விடுங்க. இப்படி பேதுருவுங்க, பேதுரு யார் தெரியுமா, அடுத்த மீட்டிங்ல நோட்டீஸ் எப்படிதான் வரும், ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிப்புகள் நடத்தினவர். பேதுரு பார்த்தோன்னா பேதுரு ஓடி போய், ஏன்னா என்ன அடுத்த சேவல் ரெடியா இருக்கும். அவன் இல்ல, ரட்சிப்பு நம்ம பிரசங்கத்திலேயும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. எத்தனை தென்காசியில ஒரு போதகருடைய சாட்சியை கேட்டேன். அந்த பாஸ்டர் அந்த ஏரியாலே ரவுடி, 15-16 வருஷம் அந்த பாஸ்டருடைய மனைவி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் வந்தாலே அடிதானா. அப்படி 15 வருஷம் ஜெபிக்கிறத நிறுத்தல. 15வது வருஷம் நினைக்கிறேன், அந்த பாஸ்டருடைய மகன் சொன்ன சாட்சி, ஒரு இரவு 1 மணிக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்பட ஆரம்பித்தார். அந்த பட்டணத்தையே நடுங்க வைத்தவர் இப்பொழுது நடுங்க ஆரம்பித்து நேர போய் மனைவியை தட்டி எழுப்புறார். மனைவி நினைச்சாங்க 1 மணிக்கு அடியா எடுத்து அப்படி எழும்பும் போது சொல்றாங்க, நீ இயேசுவை கூப்பிடுவல்ல, அவரை நோக்கி எனக்காக ஜெபம் பண்ணுன்னு. ஏன் அவர் நிக்கிறாரு, எனக்கு நிக்க முடியல. அவர் கதற ஆரம்பிச்சா, அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் ஆண்டவர் தொட ஆரம்பிச்சார். இவர் பாஸ்டரா மாறிட்டார். அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் இவர் எப்படி கூடுவாங்க தெரியுமா, ரவுடி பாஸ்டர். ஏன் ரவுடி பாஸ்டர்னா, 9 மணி மீட்டிங்கு யாராவது 9:05 வந்தா, சில நேரத்தில் சில ரவுடி பாஸ்டர்கள் அப்படி பாப்பாராம் ஒரு பார்வை, எல்லாரும் ஏன்னா பழைய. அதுக்கப்புறம் இந்த பட்டணத்தில் அவருக்கு பேரு, இந்த சாட்சி, அந்த தாயாரை பார்க்கும்போது எனக்கு அவங்கள இப்படி கையெடுத்து, எத்தனை வருஷ கண்ணீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இவங்க புறப்படணும்னு நினைச்சாங்க ஒரு நாள்ல, அன்னைக்கு நடக்கல. ஆனா குறித்த நாள்ல, நேத்து வரைக்கும் வாய்ப்பில்ல, நோன்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றான், போய் வர்ஷிப் பண்ணு. இது அதிசயம். இந்த பகல் கூட்டத்தில் இப்படி ஒரு அற்புதம் என் குடும்பத்தில் நடக்கணும். அப்படியே அவங்க வலது கரத்தை உயர்த்து, என் குடும்பத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவர். நான் என்னைக்கு ஆண்டவரை பார்க்க போறேன். அப்படிப்பட்ட நிலை, எல்லாரும் கொஞ்சம் கையை கீழே போட்டு, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்திச்சோ பட்டுக்கு. நாங்க குடும்பமா வர்ஷிப் பண்ணணும். நாங்க குடும்பமா எல்லாரும் கண்ண மூடி, யாரும் அங்கங்க வேடிக்கை பார்க்க கூடாது. ஆன்லைன்ல பார்க்கிற சகோதர இன்னைக்கு கர்த்தர் தருகிற இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். ஒரு அதிசயம் நடந்தாதான் இது நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிற, நான் அதை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்தது போலவே சில இடத்துல பெற்றோர் ஆராதிக்கிறாங்க, பிள்ளைங்க வரல. புருஷன் ஆராதிக்கிறார், மனைவி இல்ல. மனைவி ஆராதிக்கிறாங்க, புருஷன் இல்ல. பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க, பெற்றோர் வரல. ஒரு அதிசயம் குடும்பத்தில் நடக்கட்டும், ஒரு அற்புதம் என் குடும்பத்தில் நடக்கட்டும்பா. எல்லாரும் உண்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 50வது அதிகாரம் 33-34 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்கொண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அடுத்த வார்த்தை, அவர்களுடைய மீட்புறவினில் வல்லமையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் வல்லவர். விடமாட்டேன், என்ன வந்தாலும் ஆராதிக்க விடமாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு தாயார் கண்ணீரோடு செவிக்க கேட்டாங்க. அவங்க மகன் சொன்னா, இனி நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களை நான் கொலை செய்திருவேன் அப்படின்னு, கொன்னு போட்டுருவேன். ஒரு மகன் ஒரு தாயாரை பார்த்து சொல்றான். எவ்வளவு வேதனையோடு எத்தனை பேர் இந்த 1ஆம் தேதி முதல் நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக அதே 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கண்ணில கோபம் வெளிப்பட்டதோ, எந்த கண்களில் கொடூரமான காரியங்கள் வெளிப்பட்டதோ, அதே கண்களில் கர்த்தர் என்ன செய்கிறாரா? தயவு கிடைக்க பண்ணார். தயவு. சிலர் பார்வையிலே கொன்னுருவாங்க தெரியுமா? ஆமே. இந்த இஸ்ரவேலர்கள், எபிரேயரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் மெய்ப்பர்கள். இவர்களுடைய தொழில் என்ன தொழில் தான்? மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள் எகிப்தியருக்கு எப்படிப்பட்டவர்களா? அருவருப்பானவர்கள். யோசேப்பு என்கிற ஒருவன் மட்டும் அங்க இல்லைன்னா, தானியம் வாங்க வந்தவங்களெல்லாம் இவங்க எப்படிதான் பார்த்திருப்பாங்க? சீ, தள்ளில. யோசேப்பு என்கிற ஒருவர் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா, இயேசு என்கிற ஒருவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா, நீ தள்ளி போ. நம்ம குடும்பத்தினர் கூட நம்மளை அங்கீகரிப்பாங்களா? யோசேப்பு என்கிற ஒருவன் இல்லைன்னா, அருவருப்பானவர்கள். இவங்க வளருவது அவங்களுக்கு பிடிக்கல. பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் கடினப்படுத்தி கொண்டு ஜனங்களை எப்படி ஒடுக்க முடியுமோ ஒடுக்கினாங்க. ஆனா அது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே கர்த்தர் காண்பித்த அடுத்த அதிசயம் என்ன அப்படின்னா, அத்தனை கண்களிலும் தயை கிடைக்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவன் காண்பிக்கிற அதிசயம். பல நேரத்தில் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருந்து நமக்கு கிட்ட கொடூரமாக நம்மளை நடத்துனாங்கன்னா நம்ம ஜெபமே அவங்கள மாற்றுங்க, அவங்களுக்கு வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபரை போட்டு ஒரு நல்ல ஆளை கொண்டு. நம்முடைய ஜெபமே இப்படி தான். தண்ணி வேணும்னா எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? மழைக்காக. ஆண்டவருடைய வழிகள் என்ன? காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் தண்ணி. பிறக்கிற குழந்தை ஆண்மகனை கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் எங்கிருந்து புறப்பட்டது? பார்வோன் அரண்மனையிலிருந்து புறப்பட்டது. மோசே எங்கே வளர்ந்தான்? யார் கண்ணில் தயை கிடைச்சது? பார்வோனுடைய குமாரத்தியின் கண்களில் தயை. இது தேவன் செய்கிற அதிசயம். 10 பேர் சேர்ந்து யோசேப்பு கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த 10 பேர் கூட்டத்தில் ரூபன் கண்களில் தயை கிடைக்க பண்ணார். குழியில தூக்கி போட்டாங்க. ரூபனுடைய ரோல் முடிந்தது. அடுத்து யூதா கண்ணில் தயை கிடைக்க பண்ணார். குழியிலிருந்து தூக்கி எடுத்தாங்க. இது தேவன் செய்த அதிசயம். பரத்திலிருந்து கொடுக்கப்படாமல் ஒன்றும் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிலாத்து இயேசுவுக்கு தயவு செய்த நினைத்தார், ஆனால் பரலோகம் அதை தடுத்ததுனால முடியல.
அதான் இயேசுவே சொன்ன, பரலோகத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாம உமக்கு என்கிட்ட ஒரு அதிகாரம் கிடையாது. நீங்க இதுல இருந்து என்ன காப்பாத்தன்னு நினைச்சாலும் நடக்காது. எத்தனை பேர் அப்படி, எத்தனை பேரை நம்பி எத்தனை காரியங்களை ஒப்படைத்து எத்தனை பேர் அப்படி செய்ய முயற்சித்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. அதனாலதான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தயை கிடைக்க பண்ணினார். நேத்து வரைக்கும் இல்லை, நேத்து வரை அவங்க என்ன பார்த்த பார்வை, அவங்க பார்வையில எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சதை கூட கேட்க முடியாது. என்ன வேணும்னு கேட்டா கேட்கலாம், என்ன வேணும் இப்படி கேட்டா ஒண்ணுமே கேட்கறது. வா உனக்கு என்ன வேணும் இப்படி கேட்டா ஐயோ ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு வேணா நான் ஏதாவது என்னமா வேணும் உனக்கு? பைபிள் பாருங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். சில நேரத்தில் உங்க இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. எந்த கண்ணில் நீங்க தயை பார்க்க விரும்புறீங்க? சிலருக்கு கீழே ஆண்டவர் வச்சிருப்பாங்க, ஒரே வீட்டில் வச்சிருப்பாங்க. நல்ல தூக்கி வளர்த்த பெற்றோர் திடீர்னு அவங்க பார்வையே மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்க அவங்கள ப்ளீஸ் பண்ண தலைகீழ நின்று பாருங்க, நடக்காது. இந்த வசனம் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறது. கர்த்தர் தயையை கிடைக்க பண்ணுனா நடக்கும். தேவன் யாரென்று கேட்டவனுடைய கண்லையே கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவாருண்டா. இது கர்த்தர் செய்கிற அதிசயம். அதிசயத்தை நம்ம செய்ய முடியாது. செய்கிறது அவர் வேலை, பார்க்கிறது நம்ம வேலை. இது கர்த்தர் செய்யணும். நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் மறுத்திடக்கூடும்? ஆமென். இது கர்த்தர் செய்கிற அதிசயம். நான் பார்க்கணும் ஆண்டவரே, நான் தயையை பார்க்க விரும்புகிற ஆண்டவரே. ஆமென். நம்ம எல்லாம் தயை நிகழ பாருங்க, மனிதர்களை ரொம்ப இந்த ஆள் நினைச்சாருன்னா. ஆமென். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஆமென். அப்போ சில சொன்னாங்க, இன்னார் நினைச்சாங்கன்னா நடக்கும், நீங்க ஜஸ்ட் ஒன்று ஃபோன் பண்ணீங்கன்னா. நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணாமல் ஜோம் பண்ணிட்டு இருக்கிற, திருப்பி எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் பண்ணதா ஃபஸ்ட்டு சொல்லுங்க, இன்னும் செஞ்சிடலாம், இப்போ செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம். நாங்கள் அதுக்கப்புறம் சாயங்காலம் விடியற்காலமாகி அவர்களை காணவில்லை. இன்று வரைக்கும் காணவில்லை. ஆண்டவர் பேசினாங்க, நான் தான் செய்கிறேன்னு சொன்னேன்ல. சாரி ஆண்டவரே, நீங்க செய்வீங்கன்னு தான் நானும் இருந்தேன், ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க சாரி ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் தான். பல நேரத்தில் அப்படி நிர்பந்திக்கப்படுகிறோம். ஆனா ஒண்ணுமே மற்றவங்களுக்கு நடக்கும், ஆனா தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நடக்காது. நான் என் நாமத்தின் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அதான் வேற யாரும் அவங்கள மூவ் பண்ணா காரியம் நடக்கும். நம்ம போனா இருக்கிற காரியமும் இது என்ன அவங்களே சொல்லுவாங்க, நாங்க வேற யாருக்கெல்லாமோ செஞ்சிருக்கோம் எல்லாமே, ஆனா உங்களுக்குன்னு போகும்போது பரலோகத்தில் வீட்டு இருக்கிற ஒரு நகைப்பார். வா வா. ஆமென். தயவு கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். ஆமென். அதே சம்பவத்துல முகத்தை கொடூரமா வச்சு பேசினவங்க வெரி நெக்ஸ்ட் டே அவருடைய முகத்தை பார்க்கும்போது அங்க போன சகோதரர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவதூதன் போல இருந்துச்சான். இதாங்க தேவன் பாராட்டுகிற தயவு. ஹல்லேலூயா. அதற்கு முந்தின நாள் அப்படி முகத்தை கொடூரமா வச்சு பேசின நபர் வெரி நெக்ஸ்ட் டே, நேற்று கூட அங்கே போன அந்த ஒரு குறிப்பிட்ட காரியமாக போன ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அப்படியே அடுத்த நாளே மாறிட்டார். அந்த முகம் தேவதூதன் முகம் போல இருந்து இதே வார்த்தையை சொன்னாங்க. அப்போதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணணும். உங்களை பார்க்க விரும்பாதவங்க உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. ஆமென். இது கர்த்தர் செய்யணும். மூணாவது, நேரம் போறதுனால சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, புதிய அடையாளம்.
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது என்ன? 41வது வசனம். நான் ஒரு 30 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள். இதுவரை இப்படி ஒரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை. இதுவரை இந்த அடையாளம் ஒன்னே ஒண்ணுதான், அடிமை, அடிமை, அடிமை. ஆமே, ஆமே. ஆனா அதிசயம் என்ன தெரியுமா? ஒரே நாள்ல, நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரே நாள்ல தலையெழுத்து மாறிட்டு. ஹல்லேலூயா. ஹே, இவனாப்பா, இது இன்னருக்கு பையன் தானே, அந்த குடும்ப நாளே சாபம் தானே, அந்த குடும்ப நாளே தரித்திரம் தானே, அந்த குடும்ப நாளே விளங்காது தானே. காலையில ஒரு தாயார் ஜெபிக்க வந்துட்டு சொன்னாங்க, எங்க வீட்டுல ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம்? ஆண்கள் தங்க மாட்டாங்க, எங்க வீட்டுல ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாயார் வந்து சொன்னாங்க. 430 வருஷம் அடிமைத்தனம், 430 வருஷம் அடிமைத்தனம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய காதுகளை கேட்க பண்ணுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல என்ன நடந்துச்சு? 430 வருஷம் இருந்த தலையெழுத்த ஒரே நாள்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரே நாள் என் கர்த்தர் மாற்றி போடுவாராக. ஒரே நாள்ல. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்க கைகள் குறுக, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடாதது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நான் ஒரு பிரசங்கமாக அல்ல உங்களுக்கு சொன்னது, கர்த்தர் காண்பித்து தந்த வார்த்தைகளை எழுதினது அப்படியே உங்க மத்தியிலே சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் இந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா 7:15, உன்னை அதிசயங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. ஒரே நாள் அடையாளத்தையே மாற்றிட்டார். ஒரே நாள்ல யோசேப்பின் அடையாளத்தை மாற்றினாரே. அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரம் ஒரே நாள்ல மாறினது. ஒரே நாள்ல தாவீதுடைய சாப்டரை மாற்றினார். ஒரே நாள். ஒரே நாள்ல நடக்கணும்னா அதிசயம் நடந்தாதான், அதான் அதிசயங்களே காணப்படுவேன். 4வதாக, இவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்வன்ட்டு போய் வைக்கோல கேட்கிற நிலைமை. வைக்கோல பிள்ளைக்கு சாப்பாடு கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கும். அதுக்கும் கீழே போய் வைக்கோல கொடுங்க, வைக்கோல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்குப்பா இவ்வளவு கத்துற? ஒரு சின்ன விஷயத்துக்காக எதுக்கு இவ்வளவு கண்ணீர் வடிக்கிற? ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம் அப்ப அவங்களுக்கு பெரிய விஷயம், ஆனா அது மற்றவங்களுக்கு எல்லாம் சின்ன விஷயம், சின்ன விஷயம். வைக்கோலுக்காக போய் முறையிட்டாங்களாம், கண்ணீர் வடித்தாங்களாம், கதறினாங்களாம். வைக்கோலுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு கத்த வேண்டி இருந்தவங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது என்ன தெரியுமா? 32வது வசனத்துல பார்வோன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், என்னையும் ஆசீர்வதியுங்கள். ஆமென். என்னையும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்தது அன்னைக்கு தெரியுமா? ஆமென். இவர்களுக்கு ஒரு பக்கம் ஆடு மாடுகளை இவர்கள் ஓட்டி கொண்டு போகிறார்கள், பொண்ணு பொருள் எல்லாம் நிறைவா கிடைக்குது. அது மாத்திரம் இல்ல, யார் யார் இவங்களை அருவருப்பாய் சீப்பா பார்த்தானோ அவன் இப்பொழுது இவர்களிடத்துல இப்படி கை நீட்டி நிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் இவர்கள் தலையை உயர்த்தி விட்டார். என்னைக்கு ஒரே போல இருக்காது சகோதரா சகோதரி. இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட முறையிட வேண்டி இருக்கிறது. பார்வோன்ட்ட போய் கேட்கறது மாதிரி உங்க மேல இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட போய் கேட்க வேண்டி இருக்கிறது, நிக்க வேண்டி இருக்கிறது. அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? என்ன இருந்தாலும் நம்மள்ட்ட தானே வந்து நிக்கணும். ஆமென். உங்க கைகள், நம்புறவங்க கைகளை உயர்த்தி, உம்மால் கூட. சில பாதையில நடக்கிற உள்ளங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு வைக்கோலுக்கு கூட இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சொல்லிட்டு சொல்றான். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட, இன்னும் சொல்லணும்னா பஸ் ஏறி வர காசுக்கு கூட, அம்மா ஒரு 50 ரூபா கொடுங்கம்மா. அதிசயம் என்ன தெரியுமா? இப்பொழுது இவன் ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பிளான் பண்ணி கொஞ்சம் வைக்கோல் வாங்கணும். எப்படி போய் பார்வோன்ட்ட கேட்கலாம்? பார்வோன்ட்ட என்ன கேட்க போற? ராஜ்யத்தின் பாதியை கேட்க போற? இங்க ஒரு கூட்டம் வைக்கோலுக்கு கதறும் போது, அங்க ஒருத்தி யாரு? ஏரோதுக்கு முன்னாடி ஒருத்தி டான்ஸ் ஆடி ராஜ்யத்தின் பாதி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். இதுதாங்க உலகம். ஒரு பக்கம் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் பாருங்க, ஒருத்தி டான்ஸ் ஆடிட்டு ராஜா கேட்கிற, என்ன வேணும் உனக்கு? ராஜ்யத்தின் பாதி கேட்கணுமா? நான் கொடுக்க ரெடி. இன்னொரு பக்கம் வைக்கோல் வாங்குறதுக்கு, கொஞ்சம் வாங்குறதுக்கு, பிள்ளைக்கு ஒரு நேரம் பால் வாங்கி கொடுக்கறதுக்கு, எனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, என் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நான் போய் எவ்வளவு ப்ளீஸ் பண்ண வேண்டி இருக்கு, கெஞ்ச வேண்டி இருக்கிறது. இந்த நிலை எப்ப மாறும்? இந்த நிலை மாறணும்னா என்ன நடக்கணும்? ஒரு மிராக்கிள் நடக்கணும். அதிசயம் நடக்கணும்னா யார் நினைக்கணும்? அதிசயமானவர் நினைக்கணும். அவர் நினைக்கணும். ஆமென். நீங்கள் காணும்படி அதை செய்வார். அவனை ஏறிட்டு பார்க்க வைத்தார். அவன் எல்லாவற்றையும் கண்டான். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் காண பண்ணுவாராக. ஐந்தாவதாக 13வது அதிகாரம் 21, 22 வாசிக்க வேண்டாம் சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். இந்த வார்த்தையை வெறுமனே இப்படி படிச்சா நமக்கு புரியாது. இன்னொரு வார்த்தை ஆண்டவர் காட்டித்ததார். என்னவென்றால், நமக்கு தெரியும் அடுத்து வனாந்திரத்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 40 வருஷம். அந்த 40 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு குறை இருந்துச்சா? இல்லை. பிள்ளைகளுக்கு யாராவது பட்டினியில் இருந்தாங்களா? இல்லை. தண்ணி குறை இருந்துச்சா? இல்லை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்களா? இல்லை. செருப்பு இல்லாமல் இருந்தாங்களா? இல்லை. 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள். அது கணக்கில்லாமல் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே அதிசயம் என்ன அப்படின்னா, இவங்க புறப்படும் போது 12வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. எகிப்தில் இருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்ல அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாது இருந்தது. அடுத்த வார்த்தை நல்ல கவனிங்க. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும், அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த வேளைக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஒன்றும் ஆயத்தமாகவில்லை. அடுத்த வேளைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத கூட்டத்தாரை 40 வருஷம் பட்டினி இல்லாம ஒருத்தரால நடத்த முடியும்னா, ராபா சந்தனல ராபா கதனரா. கம் ஆன் சர்ச். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலமும். பல நேரத்தில் நினைக்கலாம், ஐயோ நான் அடுத்த என் பிள்ளைக்கு நான் இன்னும் ஒன்னும் ஆயத்தம் பண்ணலையே, எனக்கு வயசாகுது, பிள்ளை வளர்ந்துட்டானே. இருக்கிறார் இங்க. அடுத்த வார்த்தை கேளுங்க. இவங்க ஒன்னும் ஆயத்தம் ஆகல, ஆனா பரலோகத்தில் அவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. அந்த ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை அன்றன்று அவர்களுக்காக சிந்தப்பட்டது. அவங்கள 4 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அடுத்த வேலைக்கு என்று ஒண்ணுமே ஆயத்தமாக்கல. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன செய்ய போற? பிள்ளை ஸ்கூலிங் முடிக்க போறான். அடுத்து காலேஜுக்கு என்ன பண்ண போற? பிள்ளையை கட்டி கொடுக்க என்ன பண்ண போறீங்க? ஆமென். அதிசயங்களை காண பண்ணவா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கைகள்
உம்மால் கூடா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லப்பா, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, ஒண்ணுமே ஆயத்தப்படுத்த முடியல. இவங்க வந்து பார்க்கறாங்க, வேக ஸ்தம்பத்தை பார்க்கறாங்க, அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்கறாங்க, அப்பா இருக்கிறத பார்க்கறாங்க. எப்படி நடத்தினார் பார்த்தீங்களா? அவங்க கானான்ல கால் எடுத்து வைக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு மண்ணா குறையில்லாம கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எகிப்தில் பட்டினியில் ஒருத்தன் சாகல, தலைமுறையும் போஷிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை என்ற கலக்கத்தோடு ஆமே எங்க கர்த்தர் இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறார். இது அதிசயம். எல்லாம் இருந்து நடப்பது ஆசீர்வாதம், ஒன்னும் இல்லாம நடப்பது அதிசயம். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே அதிசயங்களை காண பண்ணினார், கானானிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைத்தார். இன்று உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், நாளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. ஆமென். எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க. ஆமெனப்பா. எல்லாவற்றையும் நிரப்போ. இப்ப நம்பிக்கையோட உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா பாடுங்க. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஏசப்பா நம்புறப்பா உங்களை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடா. அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த அதிசயங்களை காண பண்ணுவீராக. அவன் சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, ஆமென். நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. ஆமென். எனக்காக யாவும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கைகள் ஆமெனப்பா உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உங்களை நம்புறோம்ப்பா, நம்புறோம்ப்பா, நம்புறோம்ப்பா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல எங்களை அதிசயங்களை காண பண்ணுவீராக. இன்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற அதிசயங்களை எல்லாம் காண பண்ணுவீரப்பா. ஹல்லேலூயா. ஆமென். சகலத்தையும் நீர் ஆமென் வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். Glory Father. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். விசுவாசத்தோடு என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்க கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? உங்க கைகள் ஆமெனப்பா உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம்புறோம்ப்பா. வழிக்கு ஒன்றுமே ஆயத்தம் பண்ணாம போனவங்களை 40 வருஷம் நடத்தினீரே. உம்மால் கூடாது. நன்றி ராஜா. உம்மா அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிப்போமா?
நல்ல தகப்பன், பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னைக்கு நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துற இந்த அதிசயங்களை எல்லாம் காணப்பட்டு சாட்சியா நிறுத்துவீரார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், என் கண்களும் காணும்படி செய்தார் என்பது இவர்களுடைய சாட்சியா இருப்பதாக. ஆமே ஆமே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமே. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எதை குறித்து கலங்காதே சகோதரா, எதை குறித்து கலங்காதே. ஆமென். ஆண்டவரே, நான் இத்தனை வருடம் பட்ட பிரயாசம் என் பிள்ளைகளுக்கு அன்னன்னைக்கு தேவைகள் தான் சந்திக்கப்பட முடிந்தது. பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ற கவலையோடு நிற்கிற உள்ளமே, இது அதிசயம். இந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார். இவைகள் எல்லாம் எனக்கு பிறப்பித்தவர் யார் என்று ஆமென் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறவர். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென் ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புறேன்பா, உங்களை நம்புறேன்பா. உங்க கைகள் கூறுக உம்மால் உங்க கைகள் உனக்கு வேண்டியது உன்னால ஆயத்தப்படுத்த முடியல, ஆனா பரலோக தேவன் உனக்கானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். உன் பிள்ளைகளுக்கானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். இந்த அதிசயங்களை நீ பார்ப்பாய், நீ பார்ப்பாய். ஆமென் ஆமென். அப்பா நன்றி தகப்பனே, இரக்கமுள்ள தேவனை, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்பட்டு உடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்க. நீங்க சொன்னதுனால இதை நாங்க அப்படியே நம்புறோம். எங்கள் கண்கள் அதிசயங்களை காணும்படி செய்வீராண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வீராக. ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாட்டுவீங்கப்பா ஆண்டவரே. அதை கண்டு இப்படி பிள்ளைங்க மகிமைப்படுத்தி மகிழ கிருபை செய்யும். ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் மாதமாய் மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர் நாட்களாய் இருக்கவும் கத்த கிருபை செய்ய. ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன செய்யணுமோ அப்பா, நீர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். நீரே ஒவ்வொரு காரியத்தை நடப்பீராக. ஒருவருக்கும் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த இயர் எண்டில் அநேக தேவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் ஆண்டவரே. ஒருவருக்கும் ஒரு குறை இருக்காதபடி கத்தை நிறைவாக்கி திருப்தியாக்கி அப்பா ஒவ்வொருவரையும் நடத்த மனதார வாழ்த்துகிறோம். தொழில் செய்கிறவங்களுடைய தொழிலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை பார்க்குறவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஞானத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாவலையும் கிருபையும் ஞானத்தை கொடுங்க. எல்லார் மேல கிருபை இருக்கட்டும். அநேகருக்கு புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாவதாக. என்னென்ன காரியத்துக்கு நம்முடைய பிள்ளைங்க காத்திருக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய், அடையாளங்களினால் அது உறுதிப்படுத்தப்படுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க மனதார வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாய், மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய், சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும் வல்லமையுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர்